இப்பதான் சீமானோட இன்டர்வியூ ஒண்ணு பார்த்தேன். எந்த முன்னேற்றமும் தமிழ்நாட்டுல இல்லையா, மேற்கு வங்கத்தை பாக்கானா, அதுக்கப்புறம் கேரளாவை பாக்குறானா, அங்கெல்லாம் இருக்கக்கூடிய முன்னேற்றம் இங்க இல்ல அப்படின்றது அவனோட வேதனை. அப்புறம் ஈவேரா ராஜாஜியோட காலை கழுவி குடிச்சாரு அப்படின்றான் அபத்தமா. ஆஸ் யூஷுவல் ஈவேரா பெரியாரையும் புடிச்சு எடுத்திருக்கான். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், தமிழ்நாட்டுல எந்த டெவலப்மெண்ட்டும் நீ பாக்கலையா சீமான்? 2008-9 எல்லாம் பிச்சை எடுத்துட்டு இருந்தேல, அந்த வலசரவாக்கம் மாடி வீட்டுல இருக்கும்போது வாடகை கூட கொடுக்கறதுக்கு போக்கு இல்லாம அவங்க வீட்டு சொத்தி தின்னுட்டு, யாரு இருந்தாலும் அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு அவங்க கையில இருந்தே காசை வாங்கிக்கிட்டு சுடுகாட்டுல படுத்தேன். நீ தான் இன்டர்வியூல சொல்லியிருக்க. 5க்கு 10க்கும் பிச்சை எடுத்த. அப்புறம் ஈழத்துல ஈழத்துக்காக பேச வந்தேன்னு சொல்லிட்டு நீ நல்லா பேசுறேன்னு உன்னை வளர்த்து விட்டு, இதே திராவிட கழகம்னா உன்னை வளர்த்து விட்டாங்க. இதே பெரியார் பேரை சொல்லித்தான் நீ மேடை ஏறின. நீ யாருன்னு உன்னை அடையாளம் காணிக்க ஆரம்பிச்ச. புரிஞ்சிச்சா? இன்னைக்கு நீ அதே பெரியாரதான் நீ ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த ஈழ பேரை சொல்லி எவ்வளவு ஃப்ராடுத்தனம் பண்ண அந்த ஒரு டாபிக் வச்சு இன்னைக்கு நான் வச்சுதான் பிச்சை எடுத்து தின்னுட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா வாடகை கொடுத்து வீட்டுல இருக்கேன். நீ டெவலப் ஆகலையா சீமான்? அப்புறம் இந்த லேப்டாப்பை வாங்கிட்டு போனது, ஃப்ராட் தனம் பண்ணது, ஒவ்வொருத்தையும் பல லட்சங்கள் ரூபாயை வாங்கினது. எல்லாரும் ஏன் அமைதியா இருக்காங்க தெரியுமா? உன்னை வளர்த்து விட்டதே அவங்கதான். ஏன்னா நீ ஒரு விஷ பாம்பு, ஒரு கேடு கட்ட பிறவி, ஈனப்பிறவின்னு தெரியாம உன்னை வளர்த்து விட்டுட்டு யாருமே வாய் திறக்காம இன்னைக்கு அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. ஓகே, இப்ப நீ இன்டர்வியூல சொல்லிருக்கல எந்த டெவலப்மெண்ட்டும் நீ பாக்கல அப்படின்னு. அப்படி நீ டெவலப்மெண்ட் நீ தமிழ்நாட்டுல பாக்கலன்னா பேசாம நீ ஊருக்கு போயிடும். கேரளால நல்ல டெவலப்மெண்ட் இருக்குன்னு சொல்ற, அங்க போயிடலாமே, ஒன்னும் பிரச்சனை இல்லையே மிஸ்டர் சைமன் செபாஸ்டியன். அப்புறம் கேரளா முன்னேறி இருக்கு. அங்க எஜுகேஷன் ஹெல்த் கேர் மட்டும்தான் அங்க இருக்கு. அண்ட் நீ மொபைல்ல உனக்கு ஒரு படிப்பறிவுங்கிறது ஒரு ஈரமான வெங்காயமும் உனக்கு தெரியாது. அதனால தானே டைப் கூட பண்ண தெரியாம வாய்ஸ் மெசேஜ போட்டு நீ மாட்டிக்கிற. உலகர ஃபிகரோட இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதெல்லாம் உனக்கு பேச தெரியுதுல. மொபைல்ல உனக்கு எல்லா ஈரமும் உனக்கு பார்க்க தெரியுதுல. அப்ப அதுல நிறைய இன்னைக்கு ஆப்ஸ் இருக்கு, அறிவை வளர்த்துக்கிற மாதிரி ஆப்ஸ் இருக்கு. நீ ஒரு இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை ஓபன் பண்ணி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு போய் பேசுனேன்னா பாம்பு எடுத்தனா கொஞ்சம் கரெக்டா இருக்கும். இந்தியாலேயே அதிகப்படியா இண்டஸ்ட்ரியல் இருக்கக்கூடிய இடம் தமிழ்நாடு நம்பர் 1ல இருக்கக்கூடிய மாநிலம். இதுக்கு அப்புறம் தான் குஜராத் வருது, இதுக்கு அப்புறம் தான் மகாராஷ்டிரா வருது. புரியுதா? கேரளால எத்தனை ஃபேக்டரிஸ் இருந்துச்சு, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வந்துச்சு, நீங்க கொஞ்சம் கணக்கு நீ சொல்ல முடியுமா? அதெல்லாம் உனக்கு சொல்ல தெரியாது. ஆனா தமிழ்நாட்டை மட்டும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும். எங்க ஊர்ல ஒண்ணு சொல்லுவாங்க, கோவம் வந்துச்சுன்னா சொல்லுவாங்க, போய் சாவில செத்த மோதி அப்படிம்பாங்க. அதைதான் சொல்ல வேண்டியது இருக்கு. உனக்கு அப்படி தமிழ்நாட்டுல உனக்கு எந்த முன்னேற்றமும் உனக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க. இப்ப செத்து இல்லன்னா ஊரை விட்டு வெளியே போயிரு. சுடுகாட்டுல படுத்து தூங்குன நாயி இன்னைக்கு 3 லட்ச ரூபா வாடகை கொடுத்து இருக்கிற பங்களால இருக்கக்கூடிய பிச்சை எடுத்தே நீ இருக்கிய. இது தமிழ்நாட்டுல தானே பிச்சை எடுக்கிற. அப்படி தமிழ்நாட்டுல எந்த முன்னேற்றத்தையும் பார்க்கலன்னு சொல்லிட்டு என்ன முன்னேற்றணும்? அப்படி குலக்கல்வியை கொண்டுட்டு வந்தார் ராஜாஜி. அதை தவிர வேற எந்த பிரச்சனையுமே இல்ல. நீ குலக்கல்விக்கு போக வேண்டியது, நீ இவ்வளவு ஆதரிக்க கூடியவன், உனக்கு அவ்வளவு பேச முடியாதவன். அது நீ வேற ஒண்ணும் இல்ல ராசா. இப்ப பார்ப்பனிய கடற்கரையை வச்சிருக்க பத்தி ஆனா நீ இதெல்லாம் நீ பேசுவ. ஒரு நாள் பாப்பானோடைய ஏதாவது வீட்டு வரைக்கும் நீ போயிட்டு நீ வந்துரு. அதுக்கப்புறம் நீ பாப்பானை பத்தி பேசு. அதுக்கப்புறம் ஈவே ராமசாமியை பத்தி நீ பேசு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை பத்தி பேசு. உனக்கு வாய் ரொம்ப ஓவராயிடுச்சு, அறிவுன்றது மழுங்கி போயிடுச்சு. உன்ன திருநாயின் மாதிரி நிறைய பேர் கடந்து போறாங்க. ஆனா நீ பேசுற பேச்சிருக்கு பாத்தியா, போறோம் போக்கு.